ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களை கண்டு வரக்கூடிய இன்று நாம் சேவிக்கக்கூடிய அற்புதமான திவதேசம் தூப்புல் என்று சொல்லக்கூடிய திருத்தந்தா. இந்த திருத்தந்தா என்று சொல்லக்கூடிய தூப்புல் என்ற திவதேசம் சுவாமி தேசிகனுடைய புகழை பறைசாற்றுகிறது. அதற்கு முன்பாக இந்த தலத்திலே வள நிறைந்த புற்கள் நிறைந்திருந்ததாம். அதிலே தர்பை புல் உயர்ந்த நிலையிலே இருந்ததால் தூய்மையான புல் எனப்படுவதால் தூப்புல் என்ற திருத்தலம் பேசப்பட்டது. அதுவே காரணப்பெயராகவும் அமைந்தது. இந்த திருத்தலத்திற்கு முக்கியமான சிறப்பு, நாம் ஏற்கனவே காஞ்சிபுரம் விஷயமாக பிரம்மா விஷயமாக பேசப்பட்ட விஷயமே இங்கும் பேசப்படுகிறது. பிரம்மா தன்னை பவித்திரம் செய்து கொள்வதற்காக புனிதமான வேள்வியை நடத்துகிறார். காயத்தையும் சாதித்தையும் வைத்துக் கொண்டு யாகத்தை நடத்தியதால் அவருடைய நாடிலே இடம்பெற்ற நாமகள் சரஸ்வதி கோபம் கொண்டு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துகிறார். அதிலே ஒன்றுதான், யாகம் செய்து கொண்டு வந்த இந்த பிரம்மா ஒளி இருப்பதால் தானே, பிரகாசம் இருப்பதால் தானே யாகம் செய்கிறார். அந்த பகுதியையே இருட்டில் ஆழ்த்திவிடலாம் என்று முடிவு கட்டி தன்னுடைய பலத்தால் அங்கே ஒளியே இல்லாத அளவுக்கு ஒளியிழந்த சூழ்நிலையை சரஸ்வதி ஏற்படுத்திவிட அந்த பகுதியே இருட்டாக சூன்யமாக விளங்க எப்படி யாகத்தை மேற்கொள்வது என்று புரியாமல் பிரம்மா தவித்து தன் 4 முகத்தாலும் எம்பெருமானை தொழுது கரம் பூப்பி அந்த நாயகனை சரணடைய எம்பெருமான் விளக்கொளி பெருமாளாக தீப பிரகாசனாக காட்சி தந்தானா இந்த திருத்தலத்தில். அந்த ஜோதியை அகற்றுவதற்கோ அழைப்பதற்கோ யாராலும் இயலவில்லை. அவனே ஆதி ஜோதியாக விளங்கக்கூடியவர். எனவே அந்த வேத நாயகன் ஜோதி பிழம்பாக தீப ஒளியாக காட்சி தந்தவுடன் இங்கே பிரம்மாவுடைய யாகம் சிறப்பாக நடந்தேறியதான். அதனால்தான் விளக்கொளி பெருமாள் தீப பிரகாசன் என்ற திருப்பெயரிலே இந்த மூர்த்தி, இந்த ஆலயத்திற்கான நாயகன் காட்சி தருகிறார். மேலும் இந்த திருத்தலம்தான் வைஷ்ணவத்தில் வடகலை சம்பிரதாயத்தை வழங்கியருடைய திருமலை திருமணியால் அவதரித்த சுவாமி தேசிகனுடைய அவதார திருத்தலம். நான் ஏற்கனவே சொன்ன வண்ணம் திருமலைக்கு சென்று வேதாந்த தேசிகருடைய தாயின் தந்தையும் பிரார்த்தனை செய்ய திருமலையில் இருந்த பெருமாள் தேசிகருடைய தாய் கனவிலே வந்து தன் ஆலயத்திலே ஒலிக்கப்படும் மணியை தர அந்த மணியை விழுங்கிய அன்னையானவள் புரட்டாசி மாதன் திருவோண நட்சத்திரத்திலே வேங்கடநாதன் என்ற குழந்தையை பிரசவிக்கிறார். வேங்கட நாயகனுடைய அருளால் பிறந்ததால் இந்த பிள்ளைக்கு வேங்கடநாதன் என்ற பெயர். அவர் அத்துணை கலைகளிலும் தேர்ச்சி பெற்று வருகிறார். வேதங்களை அற்புதமாக எளிமையாக படித்து நிறைவு செய்துவிட அதன் பிறகு ஹயக்ரீவர் மூலமாக அவர் தடுத்தாற் கொள்ளப்பட்டு அநேக கிரந்தங்களை அருளினார் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். எனவேதான் அந்த ஹயக்ரீக உபாசனையை எல்லோருக்கும் கொடுத்த சுவாமி தேசிகருடைய அவதார திருத்தலம் இந்த தூப்புல் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். தீப ஒளி பிரகாசராக இந்த பெருமாள் புறப்பட்டு வந்தார் அல்லவா. தீப ஒளி என்பது உலகத்திற்கே பிரகாசத்தை தரக்கூடிய, தான் இருக்கும் இடத்தை ஒளியச் செய்யும். அப்படியாகத்தானே இங்கும் சுவாமி தேசிகர் அவதாரம் செய்து தன்னுடைய கிரந்தங்களால் வைஷ்ணவ உலகத்தையே பிரகாசிக்க வைத்தார். ராமானுஜ சம்பிரதாயத்தையே ஒளிர வைத்தார் என்றுதானே சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் சுவாமி இளமாந்த மகாதேசிகருடைய அவதார தலமான இந்த தூப்புல் திருத்தலத்தை குறித்து திருமங்கையாழ்வா தன் பாசுரத்தா பாடி குதித்திருக்கிறார். இந்த அற்புதமயமான திவ்ய தேசம் நமக்கு ஞானத்தை வழங்க வல்லது. இந்த திருத்தலத்தில் தான் நிகமாந்த மகாதேசிகருடைய மகனான குமார வரதாச்சாரியா என்று சொல்லக்கூடிய சுவாமி நயன வரதாச்சாரியா அவர் ஆராதித்த ஹயக்ரீவ பெருமாள் காட்சி தருவதாக சொல்லுகிறார்கள். எனவே இந்த திருத்தலத்திற்கு வந்து நாம் சேவிக்கும் பொழுது
நமது அறியாமை என்ற இருள் நீங்கிவிடும். யாகங்கள் ஹோமங்கள் செய்ய வேண்டுமென்றால் இந்த பெருமாள் சன்னதியில் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நாம் இல்லத்தில் செய்யக்கூடிய யாகம் ஹோமத்திலே திருமாலி திருவருட்பொருளை பிரபாதமாக வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஆய்வு நடத்தக்கூடிய அறிஞர்கள் மிக பெரும் மேதைகள் எல்லாம் இந்த தீப பிரகாசரை கண்டு வழிபாடு நடத்தினால் அவர்கள் உலகமே வியக்கக்கூடிய அற்புதமான கண்டுபிடிப்புகளை கண்டறிந்து சொல்வதற்கான ஞானத்தை வழங்குபவர் இந்த பெருமாள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக மின்சாரத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், மின்சாரத்துறையிலே உயர் அதிகாரம் பொருந்தியவர்கள் எல்லோருமே இந்த தீப பிரகாச பெருமாளை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் ஒளியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நல்ல வழியை காண்பிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த தீப பிரகாச பெருமாளை நாம் அற்புதமான காஞ்சிபுரத்திலே வந்து இந்த எம்பெருமானை கொழுதால் நம் வாழ்விற்கு நல்லதோர் வழி அமையும் என்பது சின்னமாகும். நாமும் தீப பிரகாசரை வணங்கி தீபச் சுடர் போன்ற வாழ்வை பெறுவோமாகும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன்